Max in Life channel, exercise 2.10, sum number 3. Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 whole divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10. Let z equal to sin pi by 10 plus I cos pi by 10. இதை நான் z எடுத்துக்கிறேன். z equal to sin theta plus I cos theta இருந்தால் mod z equal to root of sin square theta plus cos square theta equal to எவ்வளோ வருது? 1 வருது இல்லையா? ஸோ z equal to sin theta plus I cos theta னா mod z equal to 1 கிடைச்சதுன்னா z bar is nothing but 1 by z அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது இதோடைய மாடுலஸ் வேல்யூ 1 வரதுனால z bar equal to 1 by z. ஸோ 1 by sin pi by 10 plus I cos pi by 10. This is nothing but இதோடைய கான்ஜுகேட் தான் வரும். sin pi by 10 minus I cos pi by 10. இப்போ LHS 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 whole divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10. sin pi by 10 plus I cos pi by 10 நம்ம z எடுத்திருக்கோம். sin pi by 10 minus I cos pi by 10 equal to 1 by z கிடைச்சிருக்கு. ஸோ 1 plus இதை நான் z எடுத்துக்கிறேன். 1 plus இது 1 by z whole power 10. 1 plus z by cross multiply பண்ணுங்க. z into 1 z plus 1 by z whole power 10. So 1 plus z into இந்த z plus 1 by z அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? z by 1 plus z ஆகிடும். இந்த 1 plus z-ம் 1 plus z-ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? z power 10. z power 10. So z power 10. But what is z? Z is sin pi by 10 plus I cos pi by 10 whole power 10. இந்த காஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஐயை நான் காமனாக வெளியே எடுக்கும் பொழுது என்ன ஆகிடும்? இந்த காஸ் பை பை 10 ரியல் பார்ட்டாக வந்துடும். இந்த sin pi by 10 மைனஸ் I cos pi by 10 ஆகிடும். சாரி, மைனஸ் I sin pi by 10 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். I into cos pi by 10 I cos pi by 10 கிடச்சிருச்சா? I into minus I squared plus 1 plus sin pi by 10 கிடச்சிருச்சா? ஸோ sin theta plus I cos theta can be written as I into cos theta minus I sin theta. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. இதை I பவர் 10 cos pi by 10 minus I sin pi by 10 whole power 10 போட்டுக்கலாமா? ஐக்கு பவர் 4 விட அதிகமாக இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் மீதியை போடணும்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அப்போ 10 4ஆல் டிவைட் பண்ணால் மீதி என்ன ஆகும்? 2 கிடைக்கும். இப்போ டிமாய்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் காஸ் ரியல் பார்ட்டாக இருக்கணும், சைன் இமேஜினரி பார்ட்டாக இருக்கணும். இங்கே அதுதான் இருக்குது. அதனால் இந்த 10 உள்ளே கொண்டு வந்துருங்க. காஸ் 10 into pi by 10 minus I sin இந்த 10 உள்ளே கொண்டு வந்துட்டா 10 into pi by 10. 10 cancel, 10 cancel. I squared is minus 1 cos pi minus I sin pi minus 1 cos pi is minus 1
sin pi is 0. அப்போ கேன்சல் ஆகிடும். -1 into -1 +1.